மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போது உண்டு. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொட்டது துலங்கும். வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் கை கொடுக்கும். தோற்று போய் விட்டோமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருந்து வந்த மகர ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் ஜெயிக்கவே பிறந்தவர்கள் என்பது மாதிரியான பெரிய அளவில் மாற்றத்தை நிச்சயமாக உணர்வீங்க. எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், டக்கு டக்குன்னு அப்படியே வெற்றி படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய தன்மைகள், மகரம் சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு பெரிய நல்ல மாற்றங்கள். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2006 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஒரு 3 மாதம் முடிஞ்சு 3.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வர இருக்கிறது. ஐயா, அந்த தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு சிறப்பு கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஸ்பெஷலாக குறிக்கக்கூடிய அளவிற்கு உச்சகுரு, கடகத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்ட அளவில் பெரிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து குருப்பெயர்ச்சினால் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே அவர் சாந்தப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய உச்ச பார்வையால் சனியை பார்க்கின்ற காரணத்தினால், சனியால் 7.5 சனி அமைப்பால், கண்டகச்சனி அமைப்பால், அர்த்தாஷ்டம சனி அமைப்பால், அஷ்டம சனி அமைப்பால் சற்று கடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சனியோடைய கடுமைகள் அப்படியே கொஞ்சம் குறையுங்க. இன்னொன்று, குரு வந்து இப்போது கேளை யோகத்தில் போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? 4 கிரகம் தாங்க. மாதாந்திர கிரகங்கள் வந்து வருட பலன்களை தீர்மானிக்க போகிறதில்ல. மாதாந்திர கிரகங்கள்ன்றது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 1.5 மாதத்துக்குள்ள மாறுகின்ற கிரகம். சூரியன் வந்து மாதம் ஒரு முறை மாறக்கூடிய கிரகம். புதனும் சுக்கிரனும் 20-25 நாள் மாறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த மாதாந்திர கிரகங்கள் வரிசையில் வருட கிரக பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா 12 மாதத்துக்குள்ள அவங்க சுற்றி வந்துடுவாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கள் சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சியை வச்சு தான் உங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் நடக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் வந்து சனிப்பெயர்ச்சி கிடையாது. சனி ஒரு இடத்துல நிலையாக மீன வீட்டிலேயே இருக்கிறார். ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படியே ராகு கேதுக்கள் பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியின் மூலமாக என்ன ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம், குருவும் கேதுவும் சேருகின்றதுனால ஏற்படக்கூடிய கேள யோகம் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நல்ல இடங்களில் குரு கேது சேர்றதுனால அது ஒரு வகையில் ஒரு நல்ல தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. கேள யோகம் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்கக்கூடியவர்கள், குரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகராக இருக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அமைப்பாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கோடிகளை கொட்டிடுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உயரங்கள் இருக்கின்றன. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கண்டிப்பாக 10,000 ரூபாய் சம்பாதிப்பார், 5000 ரூபாய் சம்பாதிப்பார். 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 50,000, 1 லட்சம், 1 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 10 லட்சம், 50 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 1 கோடி என்பது போன்ற 10 மடங்கு உயர் லாப அமைப்புகள் இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் குரு உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும், சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் கொட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காதுங்க. அதுதான் உண்மை. ஐயா, கடகத்தில் வந்து உச்சனாகக்கூடிய குரு பகவான் 3 மாதத்திற்கு ஒரு முறை போன தடவை மாதிரியே அதிசாரத்தில் சிம்மத்திற்கும் அதுக்கும் போயிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீடு கூட அவருக்கு அதிநட்பு வீடு. அதற்கப்புறம் ஒரு 3 மாதம் சிம்மத்தில் இருப்பார் அதிசார அமைப்பில். அதன் பிறகு திரும்பவும் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவார். ஆகவே குருவின் பலன்கள் அதிகமாக நிறைய ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தன்மையில் உலகம் மொத்தத்திற்கும் குரு பகவான் நல்லதையே செய்வார் என்பதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலான மாதங்கள் ஒரு 7-8 மாதங்கள் குரு பகவான் அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பில் உச்சம் என்கின்ற அமைப்பிலும்
பாதி அளவிற்கு கேளை யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்து ஒரு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், கண்டகச்சனி நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாருக்குமே உச்ச குருவின் பார்வையை சனி பெறப்போகின்ற காரணத்தினாலும் சனியே உச்ச குருவின் வீட்டில் இருக்க போகின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிற்கு கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்குவார் என்பது தான் உண்மை. அப்போ பராபவ ஆண்டு பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மைங்க. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ பொதுவான ஒரு பலனை பார்த்துட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போது உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த ஜூன் 2 குரு பயிற்சியின் மூலமாக இரட்டிப்பு நன்மைகள் உங்களுக்கு உண்டு. ராசியையும் ராசிநாதனையும் குரு பார்க்க போவது 12 ராசிகளில் உங்கள் ராசியை மட்டும்தான். இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 7.5 சனி முடிஞ்சும் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் நடக்கலை, சும்மா ஜோசியக்காரங்க எல்லாரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றீங்க. ஆனால் நான் ஒன்றும் முன்னேறலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் முன்னேறித்தான் ஆக வேண்டும் என்கின்ற விதமாக எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையுங்க. தொட்டது துலங்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் கை கொடுக்கும், வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் உண்டு. ஒவ்வொரு வயதிற்கு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? 20 வயது லட்சியம் என்ன? லவ் தான், வேறு என்ன? காதலிக்கணும், காதலித்து கல்யாணம் பண்ணணும், காதலித்தவங்களே கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஆசைகள் இருக்கும்ல. 30 வயசில் என்ன? வேலையில் செட்டில் ஆகணும். 40 வயசில் என்ன? லைஃப்லேயே செட்டில் ஆகணும். 50 வயசில் என்ன? பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும். 60 வயசில் என்ன? பேரம்பேத்தி எடுக்கணும். இந்த மாதிரியான வயதிற்கேற்றாற் போல் அத்தனை அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. தோற்று போய் விட்டோமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருந்து வந்த மகர ராசிக்காரர்களாக நீங்கள் ஜெயிக்கவே பிறந்தவர்கள் என்பது மாதிரியான பெரிய அளவில் மாற்றத்தை நிச்சயமாக உணர்வீங்க. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது. ஒரு 6 மாதம் கழித்து அப்படியே பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஜோசியர் சொன்னது பரவாயில்ல தான், ஏதோ ஓரளவுக்கு எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இன்னொன்று உண்மையை சொல்கிறேன், ஒரு 6 மாதமாக கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டது. 7 வருடங்களாக கஷ்டப்பட்டவர்கள் 2020, 21, 22 கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் ரிலீஃப் எல்லாம் வந்து தான் இருக்குது. ஆக எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், டக்கு டக்குன்னு அப்படியே வெற்றி படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய தன்மைகள், குடும்பத்தில் தோல்வியை கண்டவர்கள், குடும்பமே பிரிந்தவர்கள், மறுபடியும் குடும்பம் ஒன்றாகக்கூடிய அமைப்புகள், தொழிலில் தோல்வி, பணத்தில் தோல்வி, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள், எதிர்ப்புகள், அதிபயங்கரமான எதிர்ப்புகள், உன்னை பிளான் பண்ணி அதை செய்யவே முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். உச்சகுரு ராசியையும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்க போகின்ற காரணத்தினால் மகரம் சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக பராபவ தமிழ் புத்தாண்டில் உண்டுங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், நினச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாலாம் கவலைப்பட வேண்டாங்க. இன்னொன்று, இவ்வளவும் நடக்கணும்னா முயற்சி செய்யணுங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே போர்வை இழுத்து போட்டு தூங்கி படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்க. ஆக உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல எத்தகைய உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்கின்ற அமைப்பு பரம்பொருள் உங்களுக்கு விதித்திருக்கிறதோ அந்த உயரத்தை இந்த தமிழ் புத்தாண்டில் அடைய போகின்ற அருமையான ராசிங்க மகர ராசி. மகரம் நல்லா இருக்க போதுங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.